முதல்ல இப்போ காமராஜர் நகரை வெற்றி பெற்றதுக்கு காரணம் வந்து எங்கள் ஐயா மார்ட்டின் சார் தான். அப்போ அவர் வந்து முதல்ல வந்து இங்கே வந்து நீங்கள் வாங்க பெஞ்சால் பயிரில் வந்து எல்லா ஊருக்கும் உதவி செய்யுங்கன்னு தான் கூட்டின்னு வந்தோம். அப்போ பெஞ்சால் பயிரில் எல்லா தொகுதிக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட 9 கோடி ரூபா அளவுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுத்தாரு. அப்போ சொன்னேன், என் தம்பி இங்கே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்களேன், பாண்டிச்சேரி தூக்கி கொண்டு வாங்களேன் அப்படின்னேன். அப்போ தான் அவர் வந்து சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வரணும்னு அவர் சிங்கப்பூர்லேருந்து ஆளுங்களை எல்லாரும் சிங்கப்பூர் ஆகிடும் சிங்கப்பூரில் நேராக போய் கூட்டின்னு வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்கள செலவு பண்ணி 1 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணி ஆனந்தாவில் மீட்டிங் வச்சு இருக்கிற ரிட்டையர்மெண்ட் ஆன ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு போலீஸ் சூப்பரண்ட்டு மற்றபடி வந்து ரிட்டையர் எஸ்பி இருக்கிற எல்லா பெரிய பெரிய அதிகாரிகளையும் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவங்கள வச்சு நாலேஜில் வந்து எடுத்து எப்படி பாண்டிச்சேரி வந்து 2050 மேலே கொண்டு வரோன்றதை முன்கூட்டியே வந்து ஆயத்தமாக வந்திருக்காரு. அவருடைய சின்ன பிள்ளைல அதனால் அவருடைய எதிர்கால அந்த திட்டத்தில் தான் அவர் வந்து மும்முனைப்போடு இருக்கிறார். அதில் சிறப்பாக பண்ணுவார்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. உங்கள் தாய் வீடு வந்து நெல்லித்தோப்பு தொகுதியை விட்டுட்டு ஏன் அது பக்கத்தில் இருக்க முதலாப்பேட்டை தொகுதிக்கு நீங்கள் தேர்வு பண்ணீங்க, அங்கே போனீங்க? இல்லை இப்போ நெல்லித்தோப்பில் என்னன்னா, நெல்லித்தோப்பில் வந்து எல்ஜேகேல வந்து பாண்டிச்சேரியில் ஐஎஸ் உறுப்பினர் வந்து 10,000 கடந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ நெல்லித்தோப்பில் வந்து ஜோஸ் சார்லஸ் நிற்கணும்னு பீப்புளுடைய விருப்பம். அதனால் வந்து நான் முதலாப்பட்டு வந்திருக்கிறேன், காரணம் இல்லை. அப்போ வந்து இப்போ என்னென்னா அவங்க வந்து காமாயண மக்கள் அவர் விட மாட்டுறாங்க. இந்தாண்டு எங்கள் தொகுதியிலையும் அவர் தான் நிற்கணும்னு அங்கே கேட்குறாங்க, இந்த நெல்லித்தோப்புலையும் அவர் தான் நிற்கணும்னு கேட்குறாங்க. போட்டால் ரொம்ப சதா போட்டியாகவே இருக்குது. அதுக்கு தான் சொன்னார், இப்போ இவ்வளோ பிரச்சனையாகுது, நம்ம என்ஆர் தான் அவர் சங்கடப்பட்டு தான் நினச்சிக்கிறாரு. என்ஆரே பேசாமல் இங்கே நெல்லித்தோப்பில் கொண்டாந்து நீங்கள் நிற்க வச்சு நாம் எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவருக்கு 2 தொகுதி தான் இப்போ அப்போ கொடுப்போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணமும் வந்து வந்து போச்சு அவருக்கு. அவரே சொன்னார், இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி இங்கே நெல்லித்தோப்பு தொகுதியில் நிறுத்தி அவரை வெற்றிக்கு பாடுபடுவோம் அப்படின்னு அவரே இறங்கி வந்துட்டார். ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு இருக்கக்கூடாதுனாக்கா அது எல்லாம் மேலே இருக்கிற ஒரு பதில் சொல்லுவார். லட்சிய ஜனநாயக கட்சியை வந்து சேர்க்கக்கூடாதுன்னு முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை வைக்கிறாங்க. அதை வந்து பாஜக முடியாது, அவர் எங்களோட தான் இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க திட்டவட்டமாக. அதனால் இது அடுத்து வந்து ரங்கசாமி கூட்டிலிருந்து வெளியேறினால் பாஜகவுக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் தனி மோதல் ஏற்பட்டுச்சுன்னா வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது? இல்லை, எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பல அரசியலை நான் பார்த்துக்கிறோம். என்ஆரை வந்து முதல்ல வந்து பிரித்தாங்க. அப்புறம் என்ஆர் ஒரே ஒரு மீட்டிங் போட்டு ஆட்சியை மாற்றதே கொண்டு வந்தார். அதுமாதிரி அவங்கவுங்களுக்கும் ஒரு சக்தி வந்து கடவுள் மேலேருந்து கொடுப்பாரு. இப்போ வந்து பிஜேபிக்கும் வந்து அவங்களுக்கும் தனி பவர் இருக்குது. அவங்க கூட எல்ஜேகே சேரும்போது இங்கே கூட கூட்டணி கூட வச்சு வாய்ப்பு இருக்குது. அப்படியே மற்ற கட்சிலாம் வருவாங்க, அதை வச்சு அவங்க நல்லா ஃபைட்டிங் கொடுப்பாங்க. இவங்களை எல்ஜேகே தனியாக விட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 18-20 தொகுதிக்கு மேலே அவங்க வந்து நல்ல ஓட்டரிங் வந்து எடுப்பாங்க. இதுக்கு தொடர்ச்சியாகவே எனக்கு வந்து சார்லஸ் மார்ட்டின் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடாது, அவர்களை கூட்டணி சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு நீங்கள் சொல்கிறீங்க. சின்னவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ரங்கசாமி சாருன்றது ஒரு அனுபவம் வாய்ந்தவர், ஒரு அரசியலில் ஒரு ஜாம்பவான். அவர் வந்து ஒரு சின்னவரை பார்த்து வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி என்ன தான் இருக்குது சார்லஸுக்கும் ரங்கசாமி சாருக்கும்? இல்லை, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. அவர் சின்ன பிள்ளை, அவர் வந்து ஒரு பாண்டிச்சேரி மேலே கொண்டு வரணுன்றத பல நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்காரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு மெடிக்கல் உதவி செய்கிறாரு, படிப்புக்கு உதவி செய்கிறாரு. நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30-35 கோடிகிட்ட செலவு பண்ணி அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்துருக்காரு. இந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் ஒரு மாதத்துக்கு 55 லட்ச ரூபா அளவுக்கு ஒரு நாளைக்கு 6,000 பேருக்கு சாப்பாடு போடலாம் பண்ணுறாங்க. இப்போ எதிர்காலத்தில் வந்து அவங்க 10,000 பேருக்கு சென்ட்ரல் கிச்சன் வச்சு பாண்டிச்சேரி முழுக்க பசியில்லாத புதுச்சேரி ஆக்கணும்னு அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அதுக்குண்டான வேலை பண்ணிக்கிறாரு. என்ஆர் ஐயா வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரில. அவர் மனசில் ஏதாவது யாராவது விதைச்சிட்டு இருக்கிறாங்களோ அதனால் பேசுகிறாங்கன்னு தெரில. இருப்பினும் அதுமாரி நினைக்கக்கூடாது. பிஜேபியோட ஒன்றாக வந்து அவரையும் கூட வச்சுக்கின்னு இருந்தோம்னா நல்லா வந்து அதாவது மோதல் போக்கு இல்லாமல் ஆட்சிக்கு வரணும். அதான் வந்து இப்போ மெயின் பிரச்சனை. இப்போ அதை விட்டுட்டு அவர் தனியாக நிற்கக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு மாதிரி இப்படி போகும், பிஜேபி ஒரு மாதிரி நிற்கும். அப்புறம் ஏற்கனவே வந்து காங்கிரஸ்லேயும் திமுகலையும் வந்து இப்போ வந்து மோதல் போக்கு இருக்குது, அது ஒரு மாதிரி ஆகும். அது கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். இன்னும் இருக்கிறது வந்து 23 வந்து வேட்புமனு தாக்கல் முடியுது. இதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே அப்படிக்கா சண்டை போட்டுன்னு ஒட்டுமொத்த பிரச்சனை ஆகிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேட்பாளரும் முதல்ல போய் நான்மேஷன் தாக்கல் பண்ணிட்டுங்க, அதுக்கப்புறம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லாம் பொறுமையாக வந்து கட்சியிலேருந்து கொடுத்துக்கிட்ட கூட சொல்லிடலாம். முதல்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிடணும். இதனால் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஷார்ட்டேஜாக வந்து இல்லை. தமிழ்நாடு கூட சேர்ந்து தான் நடத்துவாங்கன்னு தான் பார்த்தோம், இப்படி வச்சு நடத்திட்டாங்க. தமிழ்நாட்டுக்காவது பரவாயில்ல, 23ஆம் வரைக்கும் டைம் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அந்த ஆரம்பித்த அடுத்த நாளே நீங்கள் நான்மேஷன் தாக்கல் பண்ணணுன்ட்டாங்க. நேற்று வரைக்கும் ஏதோ ஒருத்தர் கூட பண்ணல. இன்றைக்கி எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரில, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு.